Welcome to our channel. நாம் இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து indexes. Okay. Indexesனா first என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Indexesனா pointer. Okay. Indexesனா pointer சொல்லியாச்சு. Pointerனா ஒரு வேல்யூ இப்படி தான் இருக்கணும்ன்றதை டிசைன் பண்றது indexes தான். And then இது சர்ச் பண்றதுக்கு வந்து நமக்கு ஈஸியா ஹெல்ப் பண்றதும் இந்த indexes தான் MySQL க்கு. ஓகே, இந்த indexes வந்து செலக்ட் பண்ணும்போது வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஏன் அப்படினா இது ஸ்பெஷலா செலக்ட் பண்றதுக்காகவே டிசைன் பண்ண அல்காரிதம் தான் indexes. சோ நம்ம இன்சர்ட்டோ இல்ல அப்டேட்டோ பண்றோம் அப்படினா நமக்கு வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஏன் அப்படினா இது வந்து இன்சர்ட்டோ அப்டேட்டோ பண்ணும்போது வந்து கிரியேட் பண்ணனும். ஒவ்வொரு தாட்டியும் ஒவ்வொரு வேல்யூக்குமே கிரியேட் பண்ணனும். சோ அதுதான் இதனோட drawback. ஓகே, செகண்டா நம்ம பார்க்க போறது வந்து indexes type. Indexes type வந்து 4 part of indexes type இருக்கு. என்னென்ன அப்படினா primary, unique, index, full text. Primary வந்து ஒரு டேபிள்ல once தான் ஒரு காலம்க்கு நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கோ சோ அது மாதிரி. சோ ஒரு ரெக்கார்டு டேபிள்ல ஒரு டேட்டா எடுத்துட்டோம்னா அந்த டேட்டால ஒரு ரெக்கார்ட் இருக்குன்னா அந்த ரெக்கார்டை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த பிரைமரி கீ நம்ம செட் பண்ணிக்கிட்டோம்னா இது once ஒரு ரெக்கார்டுக்கு ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீஜெனரேட் ஆகாது. சோ அதுதான் வந்து இந்த பிரைமரி indexes ஓட work. செகண்டா நம்ம பார்க்க போறது வந்து unique. Uniqueனா name itself says ஒரு வேல்யூ வந்து once தான் ஜெனரேட் ஆயிருக்கும். இதுல வந்து null values வந்து acceptable கிடையாது. பட் பிரைமரி கீக்கும் unique கீக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா நம்ம மல்டிபிள் காலம்ஸ்க்கு unique கீ வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டெக்ஸ் கீ வந்து யூனிக் அண்ட் பிரைமரி கீயை விட டிஃப்ரெண்ட் ஆனது. என்ன அப்படின்னா சேம் இது நல் வேல்யூஸும் அக்செப்ட் பண்ணிக்கும், டூப்ளிகேட் வேல்யூஸும் அக்செப்ட் பண்ணிக்கும். பட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சர்ச் பண்ணி ரிசல்ட் காமிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த இண்டெக்ஸ் கீயோட ஒர்க்கு. ஃபுல் டெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷலாக வந்து ஸ்ட்ரிங்குக்காகவே கிரியேட் பண்ணது. ஸோ இந்த ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெக்ஸ்ட் சர்ச் பண்ணி நம்மளுக்கு ஷோ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 4 யூனிக் கீஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பேட்டியல் இன்னொரு யூனிக் கீயும் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் வேல்யூஸ் நம்ம ஏதாச்சும் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா அதை சர்ச் பண்ணி ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் கீ தான் ஸ்பேட்டியல் கீ. ஓகே, இந்த கீஸ்க்கான ஆல்டர் கமாண்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்து நம்ம MySQL கமாண்டில் ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆல்டர் டேபிள்ன்ற கீவேர்ட், டேபிள் எந்த டேபிளுக்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோமோ அந்த டேபிளோட நேம், ஆடுன்ற கீவேர்ட், நம்ம எந்த கீ யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கீயோட நேம், அந்த கீக்கு பக்கத்தில் இந்த கீக்குன்னு ஒரு நேம் செட் பண்ணணும். நம்மளுக்கு எப்படி ஒரு டோரில் லாக் அண்ட் கீ இருக்கோ அது ஒன்னொன்னுக்கும் நம்பர் செட் ஆகிருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒவ்வொரு கீக்கும் வந்து ஒரு நேம், அந்த நேம் வந்து எந்த காலம்க்கு செட் பண்ணுறோமோ அந்த காலமை நம்ம கொடுத்து ஜெனரேட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு டேபிளில் என்னென்ன கீஸில் ஜெனரேட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் எந்த டேபிளோ அந்த டேபிளோட நேம் கொடுத்து நம்ம கமாண்ட் செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரன் ஆகும். இது MySQL எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டூடெண்ட் டேபிள் எடுத்திருக்கேன். ஸ்டூடெண்ட் டேபிளில் பிரைமரி கீ வந்து ஒன்ஸ் ஒரு தாட்டி தான் ஒரு காலமுக்கு தான் செட் பண்ண முடியும். டிஃபால்ட்டாகவே நம்ம ஒரு காலமுக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வேல்யூ செட் பண்ணுறோம் அப்படின்னா அது பிரைமரி கீ கண்டிப்பாக செட் பண்ணி ஆகணும். ஸோ பிரைமரி கீ வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு செட் ஆகிருக்கு, நம்ம திரும்பவும் ரீஜெனரேட் பண்ணால் நம்மளுக்கு எரர் ஷோ ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக மீதி இருக்கிற 3 கீஸை பற்றி பார்க்கலாம். ஓகே ஓகே நான் இப்போ வந்து யூனிக் கீ கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னா ஆல்டர் டேபிள், எந்த டேபிளோ அந்த டேபிளோட நேம், ஆட்
என்ன கீ ஆட் பண்ண போகிறோன்னா யூனிக்யூ கீ ஆட் பண்ண போகிறோம். ஸோ யூனிக்யூ கீன்னு செட் பண்ணுறதுனால செட் பண்ணலாம், இல்லை யூனிக்யூன்னு செட் பண்ணாலும் சேம் தான். ஸோ அந்த யூனிக்யூக்கான யூனிக்யூ ஐடின்னு செட் பண்ணிக்கிறேன், இந்த கீக்கான நேம். அண்ட் தென் நான் இது எதுக்கு செட் பண்ண போகிறேன்னா ஸ்டூடெண்ட் ஐடிக்கு செட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்ஸ் கிரியேட் ஆன வேல்யூ மறுபடியும் ரீஜெனரேட் ஆகிருக்கக்கூடாது. நான் ஸ்டூடெண்ட் நேமில் வந்து ரீஜெனரேட் ஆகிருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் ஐடிக்கே மறுபடியும் நான் யூனிக்யூ கீ செட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், நான் ஒன்ஸ் வந்து ஒரு காலமுக்கு ஒரு கீ செட் பண்ணிட்டேன்னா இன்னொரு கீ செட் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் செட் பண்ணலாம். பட் ப்ரைமரி கீ மட்டும் ஒன்ஸ் ஒரு காலமுக்கு மட்டும்தான் செட் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து ஜெனரேட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ண எனக்கு ஜெனரேட் ஆகிடுச்சு. இப்போ போய் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி கீ பக்கத்தில் நம்மளுக்கு இன்னொரு கீ வந்து இருக்குது. ஏன்னா அது யூனிக்யூ கீ. இந்த ப்ரைமரி கீயை தவிர மற்ற எல்லா கீயும் கையில் வந்து இந்த கிரே கலர் கீயாக தான் ஷோ ஆகும். இப்போ யூனிக்யூ கீ செட் பண்ணிட்டோம். ஓகே, யூனிக்யூ கீ வந்து ஒரு இதுக்கு மட்டும் தான் செட் பண்ண முடியுமான்னு கிடையாது, மல்டிபிள் காலமுக்கு செட் பண்ணலாம். பட் காலமோட வேல்யூ வந்து நம்மளுக்கு யூனிக்யூவாக இருக்கணும். நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் இமெயில் கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா வேல்யூ வந்து யூனிக்யூவாக இருந்தால் அது எடுத்துக்கும். ஸோ ஆல்டர் டேபிளோட நேம் வந்து ஸ்டூடெண்ட், ஆட் யூனிக்யூ கீ யூனிக்யூ இமெயில் கொடுக்குறேன். ஸோ இமெயில் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் இமெயில் நான் செட் பண்ணுறேன். நீங்கள் வந்து மல்டிபிள் காலம்ஸ்க்கும் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலான்னா கமா செப்பரேஷன் மூலயமா கொடுக்கலாம். ஓகே, நான் கமா சிங்கிள் காலமுக்கு தான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு யூனிக்யூ கீ செட் ஆகலை, ஏன்னா டூப்ளிகேட் கீ இருக்குது. wish@gmail.comனு ஒரு டூப்ளிகேட் கீ இருக்குது. நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிக்யூ கீ செட் ஆகும். வேணால் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். நான் டூப்ளிகேட் கீயெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கமாண்டை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு. நான் யூனிக்யூ கீ வந்து ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் செட் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட் இமெயிலுக்கும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது செட் பண்ணுறதுனால நம்மளுக்கு காலமில் கெட் பண்ணுற வேல்யூ கண்டிப்பாக யூனிக்யூவாக தான் இருக்கும். அண்ட் தென் சர்ச் பண்ணி எடுக்கும்போதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டெக்ஸ் கீ. ஸோ இண்டெக்ஸ் கீ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ஆட் இண்டெக்ஸ். ஸோ எந்த இதுக்குன்னா நம்மளுக்கு இது வந்து டூப்ளிகேட்லாம் செக் பண்ணாது. ஸோ நம்ம எதுக்கு வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஜெண்டருக்கு செட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் ஜெண்டர், ஸோ இண்டெக்ஸ் கீக்கான நேம் செட் பண்ணுவோம். ஸோ ஜெண்டர் இண்டெக்ஸ் ஜெண்டர் நேம் செட் பண்ணுறேன். எந்த காலமுக்குன்னா ஸ்டூடெண்ட் ஜெண்டருக்கு செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ செட் ஆகிடுச்சு. இண்டெக்ஸ் வேல்யூ நீங்கள் மல்டிபிள் காலம்ஸ்க்கும் செட் பண்ணலாம். ஓகே, இண்டெக்ஸ் வேல்யூ செட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைனல் வந்து ஃபுல் டெக்ஸ்ட் இது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் டெக்ஸ்ட் இதுக்கு சேம் கமாண்ட் தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆட் இருக்கிற இடத்துல ஃபுல் டெக்ஸ்ட்னு கொடுத்தாச்சு. எதுக்கு நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அட்ரஸ்ன்னு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ எதுக்கு செட் பண்ண போகிறோன்னா ஸ்டூடெண்ட் அட்ரஸ், ஏன்னா அதில் தான் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதை நான் கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் டெக்ஸ்ட்டுன்ற இண்டெக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் அட்ரஸ்க்கு செட் ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக ஒரு கமெண்ட் பார்த்தோம், என்ன அப்படின்னா ஒரு டேபிளில் என்னென்ன இண்டெக்ஸஸ் வந்து செட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சோன்னா ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு
ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த டேபிளில் என்னென்ன இண்டெக்ஸ் கீ வேல்யூ செட் ஆகிருக்கோ ஸோ அதை நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்கு. ப்ரைமரி கீக்கு ப்ரைமரின்னு எடுத்தாச்சு, எந்த காலம்க்குனா ஸ்டூடெண்ட் ஐடி, என்ன அல்காரிதம் ஃபாலோ பண்ணியிருக்குன்னா B-tree அல்காரிதம், B-tree அல்காரிதம்னா பைனரி ட்ரீ அல்காரிதம். ஸோ சர்ச் பண்ணி எடுக்கிறப்ப லெஃப்ட் நோட் ரைட் நோட், லெஃப்ட் நோட் கிரேட்டர் தென் வேல்யூ இருக்கும், ரைட் நோட் லோயஸ்ட் வேல்யூ இருக்கும். ஸோ சர்ச் பண்ணி எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாகிடும். and then unique ID வந்து சேம் ஸ்டூடெண்ட் ஐடிக்கே நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கும் அல்காரிதம் சேம் தான். ஓகே, செகண்டாக யூனிக் ஐடி பார்த்தோம். ஸோ யூனிக் ஐடியிலே நம்பர் ஆஃப் காலம்ஸ் செட் பண்ண முடியும்னு ஷோ பண்ணுறதுக்காக இமெயில்ன்ற காலம்க்கு செட் பண்ணோம். ஸோ இதில் நல் வேல்யூ அக்செப்டபிள், ஸோ அதனால் எஸ்ன்னு இருக்கு. ஸோ அதுக்கான நேம் வந்து யூனிக் இமெயில் கொடுத்தோம். ஸோ அது ஷோ ஆயிருக்கு. அடுத்தது தேர்டாக பார்த்தது வந்து இண்டெக்ஸ் கீ. ஸோ இண்டெக்ஸ் கீ வந்து ஒரே ஒரு காலம்க்கு தான் செட் பண்ணோம், ஸ்டூடெண்ட் ஜெண்டர்ன்றது. ஸோ அதுக்கான நேம் இண்டெக்ஸ் ஜெண்டர்னு வச்சாச்சு. அண்ட் தென் இதை B-tree அல்காரிதம் தான் ஃபாலோ பண்ணுது. இது எதுக்காகனா நம்மளுக்கு சர்ச் பண்ணி ரிசல்ட் மட்டும் ஃபாஸ்ட்டாக காமிக்கும். டூப்ளிகேட்டும் அலோடு, நல் வேல்யூஸும் நம்மளுக்கு வந்து அலோடு. அண்ட் தென் வந்து டெக்ஸ்ட் அட்ரஸ்ன்ற நேம் எதுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அட்ரஸ். இது எந்த கீக்கு கொடுத்துருந்தோம்னா ஃபுல் டெக்ஸ்ட்ன்ற இண்டெக்ஸ் கீக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங் வேல்யூவை சர்ச் பண்ணி ஷோ பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதே வந்து கை ரிலவெண்ட்டாக எந்த இடத்துல செட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சருக்கு போயிடுறேன். ஸ்ட்ரக்சருக்கு போயிட்டு நீங்கள் எந்த காலம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இண்டெக்ஸ், யூனிக்யூ, ப்ரைமரி, ஸ்பேட்டியல் கீ இங்கேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பேட்டியல் கீ கமாண்ட்லேயும் கொடுத்துக்கலாம். சேம் இதனோட நேம் மட்டும் கீ அந்த யூனிக்யூக்கு பதிலாக ஸ்பேட்டியல்ன்ற கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஸ்பேட்டியல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, நாம் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸஸ் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸஸ் டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம். அதில் இருக்கிற அதை எப்படி கமாண்டில் செட் பண்ணுறது அண்ட் கை ரிலவெண்ட்டாக எப்படி MySQL ஒர்க் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.